Sri Lanka will call Platinum One a landmark. Only 70 will call it home. Because the address and where you live matters. Platinum One, the finest address in Colombo. யாழ் போதனா வைத்தியசாலையின் தொண்டர் ஊழியர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற கவனஈர்ப்பு போராட்டம் 9வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. இதேவேளை யாழ் போதனா வைத்தியசாலையில் இன்று போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். யாழ் போதனா வைத்தியசாலையில் கடந்த 5 வருடங்களாக கடமையாற்றி வருகின்ற தொண்டர் ஊழியர்கள் தமக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்து வருகின்றனர். நிரந்தர நியமனம் வழங்கப்பட வேண்டும், தங்களின் பணிகளில் புதியவர்களை ஈடுபடக்கூடாது மற்றும் நிரந்தர நியமனத்திற்கான எழுத்து மூல உறுதிமொழி வழங்கப்பட வேண்டும் என்ற 3 கோரிக்கைகளை முன்வைத்து சுமார் 240க்கும் அதிகமான தொண்டர் ஊழியர்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். யாழ் போதனா வைத்தியசாலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக போலீசார் ஈடுபட்டிருந்ததையும் இன்று காணக்கூடியதாக இருந்தது. அமைதியான முறையில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையிலும் இடைநடுவில் ஏதேனும் குழப்பகரமான நிலைமைகள் ஏற்பட்டிருப்பின் அதன் மூலம் வைத்தியசாலைக்கு பாதிப்புகள் ஏற்படாதிருக்கும் நோக்கில் போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக யாழ் பிரதேசத்துக்கு பொறுப்பான போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் கூறினார். பல்வேறு தரப்பினர் தம்முடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்ட போதிலும் தமக்கான நிரந்தர தீர்வு இதுவரை வழங்கப்படாமையினால் தாம் போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் தொண்டர் ஊழியர்கள் குறிப்பிடுகின்றனர். நோயாளி கஷ்டப்படுற காலத்திலேயும் கஷ்டப்பட்டது இவங்களை ஆக்கலாம். அவனுக்கு ரிசர்ச் உள்ளவன், வெளியில் இருக்கிறவன் ரிசர்ச் உள்ளவனா இருந்தாலும் இவங்க அனுபவத்தில் நல்ல இதா இருக்கிறாங்க. எங்களுக்கு தேவை நோயாளிக்கு சரியான ஒரு பராமரிப்புகளை செய்வதுதான் எங்களோட நோக்கம். இவ்வளவு அனுபவம் இந்த ஸ்டாஃபு தான் இருக்கிற வெளியிலேருந்து வர ஓயில் ரிசர்ச் உள்ளவனுக்கோ அவனுக்கோ அந்த அனுபவம் இல்லை. ஒப்பந்த அடிப்படை நிரந்தரம் வழங்கப்பட்ட என்ற ஆவேசத்தில் நாங்கள் எல்லோரும் இந்த 126 பேரும் குளறி அழுத வேளையில் நாங்கள் ஒரு தொண்டர் சொல்லியிருக்கலாம் என்று சொல்லி சொன்னால் இந்த நிர்வாகம் எங்களுக்கு சதி செய்து விட்டேன் என்று சொல்லி. ஆனால் நாங்கள் அந்த சதி என்று சொல்லவில்லை. ஆவேசத்தில் கத்தியிருக்கலாம், அது சதி என்று சொல்லவில்லை. ஆனால் உண்மையில எங்களுக்கு எல்லா இந்த உயர் நிர்வாகம் மற்றும் இங்கு வேலை செய்கின்ற அனைத்து ஊழியர்களும் எங்களுக்கு உதவிகள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள், ஒத்தாசை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். யாருமே எங்களுக்கு எதிர்ப்பில்லை. இதேவேளை யாழ் போதனா வைத்தியசாலையின் அன்றாட நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருந்தமையினால் நோயாளர்களும் அவர்களது உறவினர்களும் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கியதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். நோயாளர்களை விடுதிகளுக்கு அழைத்துச் செல்கின்ற நடவடிக்கைகளை அவர்களது உறவினர்களே என்றும் முன்னெடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது.